டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்கம்மா, தொகுதி மறு வரையறை. இதை போன வருஷமே நம்முடைய தலைவர் தான் இந்தியாவிலே முதல் தலைவரா எல்லா முதலமைச்சரையும் வர வச்சு ஒரு கூட்டம் நடத்தணும், சென்னையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தணும். இதை எதிர்த்தோம். இப்போ அதை கொண்டு வர பார்த்தாங்க. என்ன அந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ 39 தொகுதி இருக்கா நாடாளுமன்ற தொகுதி. இந்தியாவில் மொத்தம் 543 தொகுதி. அதை அதிகப்படுத்துறாங்க, மக்கள் தொகையை வச்சு அதிகப்படுத்துறாங்க. எவ்வளவு? 815 தொகுதி ஆக்க போறாங்க. நாம என்ன சொன்னோம், நீங்க 39 அதிகப்படுத்தினீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு 59 தொகுதி வரணும். ஆனா ஒன்றிய பாஜக அரசு என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல மக்கள் தொகையை நீங்க கட்டுப்படுத்திட்டீங்க, வட மாநிலங்கள்லாம் சரியா கட்டுப்படுத்தின நம்ம, அதாவது ஒன்றிய அரசு சொல்லி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின நமக்கு தண்டனை. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்துச்சு, அதுல தோத்து போயிட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க, அந்த சட்டத்தை ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நம்முடைய தலைவர் தான் ஒரு முன்மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக, மாநில உரிமை எங்கெல்லாம் பறிபோகுதோ, எங்கெல்லாம் ஒன்றிய அரசு கை வைக்குதோ அதெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். முதல்ல இவ்வளவு ஒரு உற்சாகமான அன்பான வரவேற்பை கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொடி கொஞ்சம் இறக்கிறீங்க, மடிச்சு வச்சிருங்க. வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு தொகுதிகளில் போய் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு எல்லாம் நம்முடைய உதயசூரிய சின்னத்திலையும் நம்முடைய வெற்றி கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு கூட்டணி கட்சி சின்னத்திலையும் வாக்கு கேட்டுக்கிட்டு இப்போ மேட்டுப்பாளையத்துக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும்ல உங்களுக்கு. உதயசூரிய சின்னத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தரம் அவங்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும்னு உங்களை எல்லாம் கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். கரெக்டா? ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க எல்லாம் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க. கரெக்டா? முடிவு பண்ணிட்டீங்களா? வெற்றி உறுதியா? சகோதரி கவிதா கல்யாண சுந்தரத்தை வெற்றி உறுதியா? மேட்டுப்பாளையத்தோட வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்துல சென்ற சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை நாம இழந்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த முறை தவறு நடந்துடக்கூடாது. இந்த முறை குறைஞ்சது 50,000 ஓட்டு வித்தியாசத்துல சகோதரி கவிதா கல்யாண சுந்தரம் அவர்களை உதயசூரிய சின்னத்துல நீங்க வாக்களிச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்ப செய்வீங்களா? இங்க வந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகளுக்கும், சகோதரிகள் உங்க அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டத்துறை எழுச்சியை பார்க்கும் போது நிச்சயம் இந்த முறை கோவையில அனைத்து தொகுதியிலையும் நாம மிகப்பெரிய வெற்றியை பெற போறோங்கிறது உறுதி. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் போன முறை 10 இடத்துலயும் 10 தொகுதியும் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். இந்த முறை 10க்கு 10 100% வெற்றியை இந்த முறை கோயம்புத்தூர்ல நம்ம பெற்றாகணும். செஞ்சு காட்டுவோமா? இந்தி திணிப்புக்கு எதிராக ராணுவத்தையே சந்திச்ச வீரமும் துணிச்சலும் மிக்க இந்த கோவை மண், கோவை இளைஞர்கள்லாம் உங்களை எல்லாம் சந்திக்கும் போது எனக்கு மிகுந்த பெருமையா இருக்கு. நம்முடைய வெற்றி வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தர் அவர்களே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க, ஒரு நல்ல வேட்பாளரை ஒப்படைச்சிருக்கிறாங்க. விவசாயிகள் நெசவாளர்கள் நிறைஞ்ச தொகுதி இந்த மேட்டுப்பாளையம் தொகுதி. உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நம்முடைய சகோதரி அவர்கள் நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவார். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து உங்களுடைய குறைகளையா கேட்டு அதையெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற பணிகளில் தன்னை முழுசா ஈடுபடுத்திக் கொள்வார். குறிப்பா பெண்கள் மற்றும் இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான திட்டங்களை இந்த தொகுதிக்கு நிச்சயம் நம்முடைய முதலமைச்சர் சொல்லி கொண்டு வருவார். மக்களுக்கு சேவை செய்யணும்னு அப்படிங்கிற முழு ஆர்வத்தோட, மக்களுக்கு தொண்டு செய்யணுங்கிற முழு ஆர்வத்தோட வந்திருக்கிறார். ஒன்னு யோசிச்சுக்கோங்க, வெறும் தேர்தல் மட்டும் மக்களை சந்திக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. எந்த நேரத்திலையும் மக்களோடு இருக்கக்கூடிய இயக்கம், 24 மணி நேரமும் வருடம் முழுக்க மக்களோடு இருக்கக்கூடிய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக தான் சகோதரி அவர்களை தலைவர் அவர்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. இவர் வெற்றி பெற்றா நிச்சயம் இந்த மேட்டுப்பாளையம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். ஆகவே உங்களுடைய வேட்பாளருக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பி செய்வீங்களா? போன முறை நாம மேட்டுப்பாளையத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், இந்த முறை உதயசூரியன் சேர்த்துக்கு வாக்களிங்க, இந்த முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிங்கன்னு ஏன் கேட்குறேன்னா, எந்த தைரியத்தில் கேட்குறேன்னா, எந்த உரிமையில் கேட்குறேன்னா, இந்த தொகுதிக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லைனாலோ நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறார். சில திட்டங்களை மட்டும் இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 320 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிலிச்சி ஊராட்சியில் மத்திய சிறை வளாக கட்டுமான பணிகள், 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விலாமரத்தூர் குடிநீர் திட்ட பணிகள், மேட்டுப்பாளையம் நகராட்சியில் 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வார சந்தை மற்றும் வணிக வளாகம் கட்டி கொடுத்துருக்கிறோம்.
5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்கிறோம். சிக்காரம்பாளையம் ஏலருமல் பள்ளம் ஆற்றில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய பாலம் கட்டி கொடுத்துருக்கிறோம். மேட்டுப்பாளையம் நகராட்சியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு சயின்ஸ் சென்டர் அறிவுசார் மையம். நெல்லித்துறை கடம்பன்கோம்பை பழங்குடியின மக்களுக்கு சாலை மற்றும் மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். காரமடை மற்றும் கூடலூர் பேரூராட்சிகளில் நகராட்சிகளாக தரம் உயர்த்தி உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் மேம்படுத்தி கொடுத்திருக்கிறோம். நகராட்சியில் இருக்கக்கூடிய காரமடை நகராட்சியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் கிடங்கு அமைச்சு கொடுத்திருக்கிறோம். வனபத்திர காளியவன் கோயிலில் 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பக்தர்கள் தங்குகின்ற விடுதியை புதுப்பிச்சு கொடுத்திருக்கிறோம். மேல் கோபுர பணிகள், சுற்றுச்சுவர் பணிகள்லாம் முடிச்சு கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு திட்டங்களையும் இந்த மேட்டுப்பாளையம் தொகுதிக்கு கடந்த 5 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. இந்த தொகுதிக்கு இவ்வளவு செஞ்சு கொடுத்திருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் செஞ்சிருக்கிறாங்க. சில திட்டங்களை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆனோடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஞாபகம் இருக்கா? போன சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தோம். நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆனோடனே முதல் கையெழுத்து அதான் போட்டார். மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 900 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கலாங்க இந்த திட்டத்தின் கீழே. இன்னைக்கு அரசு பள்ளியில் போய் படிக்கக்கூடிய குழந்தைங்க 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரையும் படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு போனே வெறும் வயிற்றுல படிக்கக்கூடாது, பசியோடு இருக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு பசங்களை வர வச்சுட்டோம், அடுத்து கல்லூரிக்கு அனுப்பணும். அதுக்கு தான் கல்வி ஊக்கத்தொகை. அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் சரி, தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. 14 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியம், உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கி வராங்க. வருதா? அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து உரிமை தொகை திட்டத்தை தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுவதற்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டுறீங்களா, முயற்சி பண்றீங்களா, நான் 5000 ரூபாய் கொடுப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 கோடை கால சிறப்பு நிதி 2000 5000 ரூபாய் 1,31,00,000 குடும்பங்களுக்கு, 1,31,00,000 மகளிருக்கு காலையில 6 மணிக்கு முதலமைச்சர் அனுப்பிச்சு விட்டாரு. முதலமைச்சர் காலைல 6 மணிக்கு அனுப்பிச்சாரு. மகளிர்லாம் காலைல 9 மணிக்கு பேங்குக்கு போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்னா மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி உரிமை தொகையை எடுத்துருவாங்கன்னு ஷார்ப்பா மகளிர் போய் பணத்தை எடுத்தாங்க. அதே மாதிரி ஷார்ப்பா வர 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில முதல் இடத்துல முதல் பேரு சகோதரி கவிதா கல்யாண சுந்தரம் அவங்க பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுல வாக்களிச்சு எப்படி வாக்கு பெட்டியில முதல் இடத்துல அவங்க பேர் இருக்கும், அதே மாதிரி 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையிலையும் முதல் இடத்துல கவிதா கல்யாண சுந்தரம் அவங்க பேர் வரணும். உதயசூரியன் மீண்டும் மேட்டுப்பாளையத்தில் ஜெயிச்சாச்சு அப்படிங்கிற வெற்றி செய்தி வரணும். வந்து செஞ்சு காட்டுவீங்களா? இப்ப நம்ம தலைவர் சில வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? உரிமை தொகையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, ஆட்சி அமைஞ்ச உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாய் இல்ல, அதை அதிகப்படுத்தி 2000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியாச்சு. கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியாச்சு. ஓஏபி முதியோர் உதவி தொகை 1200 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதை உயர்த்தி 2000 ரூபாய் உயர்த்தி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு வீடு கட்டி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்த விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும், தெரியுமா? ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்களா? வீட்டுல பேசி மகளிர்லாம் கேட்கிற வீட்டுல முடிவு பண்ணிட்டீங்களா? ஆட்சி அமைஞ்சோடனே முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகள்லையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைச்சிருவாங்க. வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் வேணுங்கிறத மகளிர் நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாங்கிற திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் இப்போ இவ்வளவு நேரம் இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்ல, இந்த 5 வருஷம் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதிகளாக கொடுத்தேன்ல. யோசிச்சு பாருங்க, கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு, மோடி அரசு தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது திட்டங்கள் கொடுத்துருக்காங்களா? எந்த திட்டமும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நிதி கொடுத்துருக்காங்களா? நமக்கு கேட்கிற நிதியும் கிடையாது. நம்முடைய கல்வி நிதியும் பறிச்சு வச்சுட்டு இருக்காங்க. 3500 கோடி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்ன்றாங்க.
மும்மொழி கொள்கைனா என்ன? மீண்டும் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கான முயற்சியை ஒன்றிய மோடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு எந்த திட்டங்களும் வர்றதில்லை. போன வருஷம் ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் இல்ல. பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. இப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கிற பழி வாங்குற ஒன்றிய பாஜக அரசை நம்ம பழி வாங்கணுமா வேணாமா? அதனால்தான் நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றார், வர்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை நாம வீழ்த்த வேண்டும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். அதுக்கு ஜெயிச்சு காட்டணும்னா இங்க மேட்டுப்பாளையத்துல அதிகமான வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியன் வெற்றி பெற்றாச்சுங்கிற செய்தி வரணும். அதை செஞ்சு கொடுப்பீங்களா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். பாவீங்களா? இந்த பாருங்க, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். மூஞ்சி மூடிக்கிட்டு தான் போயிட்டு வந்தாரு மோடியை பார்க்கறதுக்கு. டெல்லியில போய் 3 கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு எல்லாமே நீங்களே வச்சிருக்கீங்களா? பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கீங்களா? ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கீங்க, ஃப்ளெக்ஸ் வேற அடிச்சிட்டீங்களா? இது என்ன போட்டோ தெரியுதாம்மா? இதெல்லாம் நான் எடுத்துட்டு வரல, நீங்களே தான் எடுத்துக்கிட்ட காட்டுறீங்க. இதுக்கெல்லாம் நான் திட்டு வாங்க முடியாது. என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாரு இவரு. நீங்க மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? யார் இந்த மொரட்டு அடிமை? இவ்வளவுதான்மா விஷயம். இதை நான் சொன்னேன்னு சொல்லிதான் என் மேல கடும் கோபத்தில் இருக்காரு. என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாரு. என்ன செத்து போன்ட்டாருமா, என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. இந்த போட்டோ காட்டினதுக்கு தான், போட்டோ அப்புறமா தான் காட்டினேன். மொரட்டு அடிமைன்னு சொன்னதுக்காக தான் இவ்வளவு கோபம் என் மேல. அப்புறம் என்ன சொல்லிட்டாரு, உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, என்ன அனுபவம் இருக்குன்னு அவர் பேசுறாரு அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், ஆமா உங்க அளவுக்குலாம் எனக்கு அனுபவம் கிடையாது, குறிப்பா இந்த அனுபவம் கிடையாது அப்படின்னா. இதுதான் கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, அந்த போட்டோ இருக்குல்ல, அதே வேற ஆங்கிள். அது இந்த அனுபவம் எனக்கு கிடையாது தான். பதவிக்காக பொறுப்புக்காக போய் யார் காலையும் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது, நிச்சயம் கிடையாது. யாருக்காகவும் குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னா. இதைத்தாம்மா சொன்னேன். இப்போ இந்த போட்டோ மறந்துருங்க, சரியா? இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, ஆமா நான் அந்த அம்மா காலில் விழுந்தேன், என்ன தப்பு, என்ன முதலமைச்சர் ஆக்கினாங்க நான் விழுந்தேன் அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், நீங்க போய் காலில் விழுந்தது தப்பு கிடையாது, அதுக்கப்புறமா அந்த அம்மா காலையை வாரி விட்டாரு, அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ அந்த அம்மா உள்ள வந்துட்டாங்க, சசிகலாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க ரெகுலராக கேட்குறாங்க, அந்த தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, அந்த போட்டோவில் இருக்கிற நீ தானே, என் காலில் விழுந்தது நீ தானே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இன்னொன்று சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நாய்க்குட்டி எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டா நான் என்ன பேசுறது. நாய்க்குட்டிக்கு ஒரு பிஸ்கெட் போட்டா கூட 4 நாள் காலை சுத்தி சுத்தி வரும், நீ என் காலை வாரி விட்டுட்டு நன்றி இல்லாத. இதெல்லாம் நான் சொல்லமா, சசிகலாமா சொன்னது. எல்லாத்தையும் என் மேல எழுதிடாதீங்க, சரியா? நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றார், இந்த அடிமை கூட்டத்தை, சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது, நிச்சயம் விடக்கூடாது. பிஜேபி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு உள்ள பூந்துட்டாங்க. குறுக்கு வழியிலையோ இல்ல நேர் வழியிலையோ எப்படியோ அங்க போய் ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அவங்களால நுழைய முடியவே இல்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்றாங்க. டீலிமிட்டேஷனா அதுல வெற்றி பெற்றுடும், இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. நாம தான் முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சோம். டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்கம்மா, தொகுதி மறு வரையறை. இதை போன வருஷமே நம்முடைய தலைவர் தான் இந்தியாவிலே முதல் தலைவரா எல்லா முதலமைச்சரையும் வர வச்சு ஒரு கூட்டம் நடத்தணும், சென்னையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தணும். இதை எதிர்த்தோம். இப்போ அதை கொண்டு வர பார்த்தாங்க. என்ன அந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ 39 தொகுதி இருக்கா நாடாளுமன்ற தொகுதி, இந்தியாவில் மொத்தம் 543 தொகுதி. அதை அதிகப்படுத்துறாங்க, மக்கள் தொகையை வச்சு அதிகப்படுத்துறாங்க. எவ்வளோ? 815 தொகுதி ஆக்க போறாங்க. நாம என்ன சொன்னோம், நீங்க 39 அதிகப்படுத்தினீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு 59 தொகுதி வரணும். ஆனா ஒன்றிய பாஜக அரசு என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை நீங்க கட்டுப்படுத்திட்டீங்க, வட மாநிலங்கள்லாம் சரியா கட்டுப்படுத்தின நம்ம, அதாவது ஒன்றிய அரசு சொல்லி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின நமக்கு தண்டனை. 47 தொகுதி தான் தமிழ்நாட்டுக்கு தருவோம் அப்படின்னாங்க. 49 நாடாளுமன்ற தொகுதி, ஸோ 12 தொகுதி நமக்கு கம்மி பண்ணாங்க. அதைத்தான் எதிர்த்து நம்முடைய தலைவர் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு
பார்லிமெண்ட்ல வந்துச்சு, அதுல தோத்து போயிட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க, அந்த சட்டத்தை ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நம்முடைய தலைவர் தான் ஒரு முன்மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக. மாநில உரிமை எங்கெல்லாம் பறிபோகுதோ, எங்கெல்லாம் ஒன்றிய அரசு கை வைக்குதோ அதெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்றோம், டெல்லியிலேருந்து தமிழ்நாடை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோல், ஒரு 1ஆம் நம்பர் முரட்டு அடிமையை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு முயற்சிக்கிறாங்க. அதனால்தான் நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாகத்தான் இருப்போம். அதை இந்த தேர்தலில் மீண்டும் மீண்டும் நாம நிரூபிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவீங்களா? வெற்றி உறுதியா? உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, நானும் ஒரு வேட்பாளர், அது தெரியுமா உங்களுக்குலாம்? எந்த தொகுதியும் தெரியுமா? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நான் ஒரு வேட்பாளர். நான் என் தொகுதிக்கே இன்னும் போல, இன்னும் வாக்கு கேட்கவே போல. நான் என் தொகுதிக்கு போகாம மேட்டுப்பாளையத்துக்கு வந்து சகோதரி கவிதா கல்யாண சுந்தரம் ஜெயிக்கணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. ஏன்னா என் தொகுதி வெற்றியை விட எனக்கு இங்க மேட்டுப்பாளையம் தொகுதியோட வெற்றி மிக மிக முக்கியம். செஞ்சு கொடுப்பீங்களா? சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றிய வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல மேட்டுப்பாளையத்துல சகோதரி கவிதா கல்யாண சுந்தரம் அவர்களை நீங்க ஜெயிக்க வச்சு அனுப்புவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு தேதி 17, தேர்தல் நாள் 23, இன்னும் 6 நாட்கள் இருக்கு. சரியா? உதயநிதி வந்தாரு, போய் பார்த்தோம், போட்டோ எல்லாம் காமிச்சாரு, கை தட்டினோம், திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாரு, கலைஞ்சு போயிட்டோன்னு போயிடக்கூடாது. அடுத்த 6 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு வாக்கு கேளுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. ஏன் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்? ஏன் மேட்டுப்பாளையத்துல சகோதரி கவிதா அவங்க ஜெயிக்கணும்? ஜெயிச்சா என்ன திட்டங்கள் நம்ம வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம்? 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்? எல்லாத்தை விட முக்கியம், சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டுறக்கூடாது. அந்த பிரச்சாரத்தை அடுத்த 6 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பண்ணீங்கன்னா நிச்சயம் மேட்டுப்பாளையத்தில் 50,000 வாக்கு வித்தியாசத்துல சகோதரி கவிதா அவர்களை ஜெயிக்க வச்சு காட்டணும். செய்வீங்களா? நிச்சயமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிங்க. சகோதரி கவிதா கல்யாண சுந்தரம் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.